அம்மா, நீயே எனக்கு மகளா பிறந்துடு இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு முன்னாடி வேண்டின ஸ்நேகன் மறுபடியும் பிறந்த மகமாயி. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஸ்நேகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவை இழந்து தவித்த நிலையில் தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை பார்த்து, அம்மா நீயே எனக்கு மகளா பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி வேண்டுவாராம். அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்நேகனுக்கு பலிச்சிருச்சு. ஸ்நேகன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை சேர்ந்தவர். விவசாய குடும்பத்தில் 8வது மகனாக பிறந்தவர் தான் இவர். இவருக்கு பார்த்தீங்கன்னா 6 மூத்த சகோதரர்களும் ஒரு மூத்த சகோதரியும் இருக்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா செல்வம். இவர் வைரமுத்துவினுடைய புத்தகங்களை ரசித்து படிச்சுட்டு வந்தாராம். ஒரு முறை தன்னுடைய உதவியாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து வைரமுத்து ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தாராம். அதில் என்னுடைய உதவியாளர் கவிதை எழுதக்கூடியவனாக இருத்தல் கூடாது, கவிதையை நேசிக்கக்கூடியவனாக இருத்தல் வேண்டும், இந்த மாதிரி அதில் குறிப்பிட்டிருந்தாராம். இதனால் சின்ன வயசுலேயே கவிதை எழுதுகிற திறமை கொண்ட ஸ்நேகன் தன்னுடைய திறனை மறைத்து வைரமுத்து கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கிறாரு. அப்படியும் தன்னுடைய நண்பர்கள் கிட்ட கவிதைகளை சொன்னப்போ அவங்க பாராட்டுவாங்களாம். இதனால் வார இதழ்களுக்கு கவிதை எழுது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸுமே பண்ணுவாங்களாம். செல்வம் அப்படிங்கிற பெயரில் எழுதுனா வைரமுத்து கிட்ட மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியா நினச்சி ஸ்நேகன் அப்படிங்கிற பெயரில் கவிதை எழுதிட்டு வந்திருக்கிறாரு ஸ்நேகன். ஒரு முறை தான் எழுதின கவிதை தொகுப்புகளை புத்தகமாக வெளியிட இயக்குனர் பாலச்சந்தரை அழைத்தாராம். அப்போது பாலச்சந்தர், தம்பி உங்கள் பேர் செல்வந்தனை, இதில் என்ன ஸ்நேகன் சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாராம். அதுக்கு ஸ்நேகன், கவிதை எழுதுறதுக்காக புனை பெயரில் எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். அப்போது பாலச்சந்தர், தம்பி இந்த பேர் உங்களுக்கு பெயரை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியா எனக்கு தோணுதுன்னு சொன்னாராம். இதனால் உடனே தன்னுடைய பெயரை அடுத்த நாளே அரசு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே மாற்றிக்கிட்டாராம் ஸ்நேகன். சன் டிவியினுடைய வணக்கம் தமிழால் ஸ்நேகன் தன்னுடைய அம்மா குறித்து உருக்கமாக தெரிவிச்சிருந்தார். அதில் அவர் சொல்லும்போது, அம்மா இறந்ததால் என்னுடைய சொந்த ஊருக்கு 18 வருஷங்களாக போய் நான் தங்கினதே இல்லை. அம்மா இல்லாமல் என்னால் அந்த ஊரில் இருக்கவே முடியல. இன்றைக்கி நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய அம்மா தான். சினிமா தொழிலுக்கு போனால் கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய அண்ணன்கள் சொன்னப்பவும் கூட என்னுடைய மகன் என்ன விரும்புகிறானோ அதை அவன் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய அம்மா எனக்காக பேசினாங்க. என் மேலே அவங்களுக்கு அத்தனை நம்பிக்கை இருந்துச்சு. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்த என்னோடய அம்மா நான் ஜெயிக்கும் போது இந்த உலகத்திலேயே இல்லையே. என்னுடைய அம்மா இறந்ததன் வெளிப்பாடாதான் ஆராரிராரோ அப்படிங்கிற பாடலில் தாயே எந்தன் மகளாய் மாற அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருந்தேன். 2000ஆம் ஆண்டு என்னுடைய தாய் இறந்து போனாங்க. அப்போது அந்த ஏக்கத்தில் நான் என்னுடைய அம்மா கிட்ட கேட்குறேன், அம்மா எனக்கு நீ மகளாக பிறந்துட்டு உனக்கு நான் சம்பாதிச்சு சேலை வாங்கி தர நினச்சேன், ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போக நினச்சேன், அதெல்லாம் நடக்கவே இல்லை. நான் சினிமாவில் ஜெயிச்சப்போ அதை பார்க்க நீ இல்லையேம்மா அப்படிங்கிற மாதிரி ஏக்கம் எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு மகளா நீ பிறந்துடு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்வேன். எத்தனை நட்சத்திர ஹோட்டலில் படுத்து உறங்கினாலுமே தாயோட அழுக்கு சேலையில் படுத்து உறங்கும்போது வர பாதுகாப்பு உணர்வு எதுக்குமே ஈடாகாது. அம்மாவை இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அம்மாவுடைய அருமை அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் மல்க அந்த பேட்டியில் தெரிவிச்சிருந்தாரு. ஸ்நேகன் தன்னுடைய தாய்கிட்ட எந்த நேரத்தில் வேண்டுனாரோ அவருடைய வேண்டுதலை அவருடைய தாய் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டாங்க. ஸ்நேகன் கன்னிகா தம்பதியினருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பெண் குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க. இதை தான் அவர் கவிதையாக தாயே என்னுடைய மகளாய் மாற அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ இனிவே நம்முடைய சேனல் சார்பாகவும் 2 குழந்தைங்களை பெற்றெடுத்த ஸ்நேகன் அண்ட் கன்னிகா தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.